வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஊக்கமுடைமை என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். த மோட்டிவேஷன் டு டூ திங்ஸ் அப்படின்னு. இந்த மோட்டிவேஷன் என்ற வார்த்தை நமக்கு எல்லா விஷயத்திலையும் வேணும். படிக்கிறதுக்கு வேணும், செயல்களை செய்வதற்கு வேணும், அப்புறம் ஊக்கத்தோட பள்ளிக்கூடம் ஸ்கூல் போகிறதுக்கு அவசியம் வேணும். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஊக்கமுடைமை அத்தியாவசியம். ஊக்கத்துடன் செய்கின்ற செயல் நிச்சயமாக சிறப்பாக முடியும். அந்த ஊக்கம் என்கிறது எந்த அளவில் வச்சுக்கணும்? அதுக்கு என்ன ஆரம்பித்தா போகிறோம் அப்படியா? இல்லை. ஒரு ஊக்கம் என்பது தளர்வடையாத மனம், தளர்வறியாத ஊக்கம். மனம் சோர்வடையாமல் எப்பொழுதும் வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். வேலை என்னும்போது எல்லாமே ஃபிசிக்கல் ஒர்க்கு, பெரிய பெரிய கனமான ஒரு மூட்டையை தூக்கி தலைமையில் வச்சுக்கணும் அப்படி இல்லை. வேலை செய்யறது என்னது, மனம் வேலை செய்யணும், உடல் அதுக்கு ஒத்துழைக்கணும். பாடம் படிக்கணும், ஸ்கூல் போய் பாடம் படிக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முதல்ல ஊக்கம் வேணும். போயிட்டு வந்தோடனே ஆசிரியர் பாடங்களை கற்பிக்கும் போது கவனிப்பதற்கு ஊக்கம் வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்களை படிப்பதற்கு கவனம் வேண்டும். அதே சமயத்தில் அந்த கவனத்துக்கு கவனம் இருந்தது என்ன, இங்கே ஊக்கம் வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்களை படிப்பதற்கு ஊக்கம் வேண்டும். அதே மாதிரி கற்றுக்கொண்ட பாடங்களை மீண்டும் திருப்பி எழுதி பார்த்து அதுக்கு சயின்ஸ் பாடம் என்ன, அதுக்கு ட்ராயிங் போடணும். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபினா மேப் ட்ராயிங் ரெடி பண்ணணும். மேத்ஸ் நோட் புக்குன்னு சொன்னால் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி அதெல்லாம் போடுறதுக்கு ஊக்கம் வேணும். அப்படின்னு சொன்னால் எல்லா பாடங்களுக்கும் தனியாக துணை ஒன்று வேண்டும். ஆங்கிலம் படிப்பதாக இருந்தாலும் அதுக்கு கிராமர், பொயட்ரி அதெல்லாம் நான் டீட்டெயில் அதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி தமிழ் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தமிழ் படிக்கும்போது செய்யுள், இலக்கண குறிப்பு, இலக்கணம் அதுக்கும் கிராமர் படிக்கணும். அதாவது இலக்கண குறிப்புகள் இல்லாமல் இலக்கணம் பற்றி தெரிஞ்சுக்காம ஒரு மொழியை நம்ம சிறப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த இலக்கண குறிப்புக்கு முக்கியத்துவம் வாங்கணும்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஊக்கம். ஏன்னா அது ஒரு கடினமான பாடங்களை எளிதாக படித்துக்கொள்ள முடியாது. ஒரு அதில் கேள்விக்கு பதில் மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதிறதுக்கு முடியாது. அது இல்லாமல் அந்த ஊக்கம் என்பது தளராத மனம் வேண்டும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும். அப்படின்னு சொன்னால் அந்த தளர்வு என்பது என்ன, சோர்வு ஏற்படாமல், எப்பொழுதும் சோர்வு ஏற்படாமல் தொடர்ந்து வேலைகளை செய்வதற்கு ஊக்கம் வேண்டும். அது அந்த வேலைன்னு சொல்லும்போது உடனே அதுக்கு என்ன ஃபிசிக்கலாக அண்டர்லைன் பண்ணிட்டு அது ஃபிசிக்கல் ஒர்க், உடல் உழைப்பு அப்படின்னு இல்லை. சில நேரத்தில் உடல் உழைப்பு செய்தால்தான் ஒரு வேலை முடியும்னு சொன்னால் அப்பொழுது அங்கே உடல் உழைப்பு தேவை. சில நேரத்தில் உட்காந்து ஒரு இடத்துல அழகாக விசுவாசமாக கணக்கு போட்டால் தான் சிறப்பான கணக்கு, தவறு இல்லாமல், பிழை இல்லாமல், பிசகு இல்லாமல், பிசகுன்றது என்ன ஃபார்முலாஸ்லாம் தப்பாக எழுதாமல் சிறப்பாக அந்த கணக்கு போடணும்னு சொன்னால் அப்பொழுது அதுபோல் கணக்கு போடுறதுக்கு ஊக்கம் வேண்டும். ஆங்கிலம் படிப்பதற்கும் ஊக்கம் வேண்டும். அதாவது படிப்பதற்கு அப்படின்னு ஒரு லைன் எழுதிட்டு ஊக்கம் வேண்டுமே சொன்னால் அந்த படிப்பதென்று அந்த அந்த வார்த்தைக்குள்ள எல்லா பாடங்களையும் படிப்பதற்கு, எல்லா மொழி பாடங்களையும் படிப்பதற்கு, வேறு வேறு பாடங்களையும் சிறப்பாக மதிப்பெண் வாங்குவதற்கு எதா இருந்தாலும் அந்த படிப்பது என்பது இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ரைட்டிங், ரீடிங் அண்ட் காம்ப்ரஹெண்டிங். மூணும் சேர்ந்தது தான் லேர்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னு சொன்னால் லேர்னிங்ன்றது ரீடிங், ரைட்டிங் அண்ட் காம்ப்ரஹெண்டிங். இந்த காம்ப்ரஹென்ஷனோட சேர்ந்தது தான் லேர்னிங் அப்படின்னு. அந்த ரீடிங் மட்டும் இருந்தால் ரீடிங் போதே சிலதெல்லாம் புரியும், ரைட்டிங்னு சொன்னால் ரைட்டிங் போதே சிலதெல்லாம் புரியும், புரிஞ்சிடுத்து சிலதெல்லாம் காம்ப்ரஹென்ஷன். டீச்சர் சொல்லும்போதே வகுப்பில் சில வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சிடுது. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஒய் இட் ஹஸ் பின் காயின்ட் திஸ் வே அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அது புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் அந்த நேரம் அது காம்ப்ரஹென்ஷனும் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ரீடிங், ரைட்டிங் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொன்னால் எழுதும் போதே படிக்கவும் தெரியும், புரியவும் செய்யும். அப்புறம் படிக்கும் பொழுதே ரீடிங்கு கொடுக்கணும், அதை பார்த்து படிக்கும் பொழுதே காம்ப்ரஹென்ஷன் புரியவும் செய்யும், அதிலே கூடவே லேர்னிங்கும் சேர்ந்து வரும். ஸோ இதுபோல் ஒரு எல்லாவற்றுக்கும் ஊக்கம் என்பது அத்தியாவசியமானது. அது கொஞ்ச நாள் தான் படிக்கும்போது தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு இல்லை. அந்த விருப்பப்பட்டு அந்த பாடங்களை சோர்வு இல்லாமல் படிக்கும் பொழுது ஆக்கம் என்பது, அதாவது எண்டு ரிசல்ட்டில் வரக்கூடிய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கே, அது ஆக்கம் என்பது தன்னைத்தானே தேடி கொண்டு வரும். நாம் எங்கே இருக்கோமோ நம்மள்ட்ட அப்பா இவ்வளோ ஊக்கத்தோடு நீங்கள் பாடங்கள்லாம் படிக்கிறீங்களா, இந்தப்பா நீங்கள் ஆக்கமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நல்ல மதிப்பெண்ணை தரும். அதுபோல் அது நேரே பேசுவது போல் அந்த வினையோட பயன் என்ன, ரிசல்ட், எண்ட் ரிசல்ட்ஸ் சிறப்பாக அமையும். அதனால் ஊக்கம் என்பது எல்லா விஷயங்களிலும், எல்லா நேரங்களிலும், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் வெளிப்படுத்த வேண்டும்.
அந்த ஊக்கம் என்பது அத்தியாவசியம். ஊக்கமுடைமை எல்லாம் உடைமை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.